தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய பெரிய சிக்கலே வந்து என்னன்னா அதிகார மையங்கள் உருவாக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு ஒரு இளைஞன் வந்து ஒரு அமைப்புல சேரணும்னா முதல்ல கேட்கறது எனக்கு என்ன பொறுப்பு தரீங்கன்னு கேட்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் செய்தது அமைப்புக்கு வா தம்பி, உனக்கு என்ன பொறுப்பு வேணுமோ தர்றேன், அது என்னன்னா உனக்கு என்ன அதிகாரம் வேணுமோ தர்றேன், அதை வச்சு நீ சம்பாதிச்சுக்கலாம். மக்களையோ இளைஞர்களையோ குறை சொல்லி நம்ம தப்பிச்சுக்க முடியாது. இப்படி இருந்த மக்களை நம்ம அணி திரட்டணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். நீட்டு வரலன்றது திமுக தோல்வியோ அதிமுக தோல்வியோங்கிற இடத்துக்குள்ள இல்ல, அது பாஜக தமிழர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் புரிஞ்சுக்கலாம். அது அப்படிதான் புரியும். நம்ம தான் பாதிக்க திமுக தோல்வியாகவோ அதிமுகவோட அவங்க கூட நின்னாங்க எல்லாம் பேசுறாங்க. எல்லார் குடும்பத்துல ஏதோ ஒரு குழந்தை மறுத்து பிடிக்க போகுது. காசு கொடுக்காம 5 பேருங்கிறது பெரிய சரிங்களா. நீங்க 1 லட்சம் பேருக்கு சொல்லணும், எத்தனை கூட்டம் போடணும்? 200 கூட்டம் போடணும். அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்துடுறாங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்ததுல அடிபட்டு சாகக்கூடிய ஒண்ணு நம்ம தொடர்ந்து நம்ம அப்ப இது யாரை எப்ப தாக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணு தெரியாத ஒரு சூழல் அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம்.